சில காரியங்களை நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நீங்க செய்யும்போது அது உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி, பெர்சிஸ்டன்ஸ், கன்சிஸ்டன்ஸ், கிரேட்ஃபுல். பெர்சிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? இவர் அமெரிக்காவில் வந்துட்டான்னு இவர் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா விடாமுயற்சி. எது? விடாமுயற்சி. விடாமுயற்சின்னா எதுல இருக்கணும் விடாமுயற்சி? கடன் வாங்குறதுல இருக்கக்கூடாது. என்ன மற்ற காரியத்துல இருக்கக்கூடாது. குழுவுல காசு கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா மண்டை போட்டு குழப்பிக்கிறதுல இருக்கக்கூடாது. என்ன எதுல இருக்கணும்? பெர்சிஸ்டன்ஸ். ஆண்டவரை தேடல இருக்கணும், குடும்பத்தை முன்னேற்றல இருக்கணும். சரியா? ஆண்டவரை உண்மை நான் பற்றிக்கொண்டேன், நான் என்ன பண்ணக்கூடாது, இதுல இருந்து நழுவ கூடாது, நீர் தான் எனக்கு செய்யணும். அப்படி என்ன பண்ணணும்? ஒரே விடாமுயற்சி ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கணும். சரியா? அதே போல தொடர்ச்சியா அதை செய்யணும். 4 நாள் செஞ்சுவிட்டு 4ஆம் நாள் என்ன பண்ணா, இந்த ஆண்டவர் கேட்ட அவர் இன்னும் பதிலே சொல்லன்ட்டு என்ன பண்றது, விட்டுட்டு போறது. அது கிடையாது. அப்ப விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சி தொடர்ச்சியா இருக்கணும். அந்த தொடர்ச்சியா இருக்கும்போது உனக்குன்னு ஒரு பலன் கிடைக்கும், ஒரு நன்மை கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது, நன்மைன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றின்றதே நமக்கு வராது. என்ன கையில வாங்குவோம், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைய வாங்கினதும் உள்ள ஒரு மனசு சொல்லும். என்ன சொல்லும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆனா நாம என்ன பண்ணுவோம், இப்பதானே வாங்கியிருக்க இல்லையா, இப்பதான் வாங்கியிருக்க, இரு ஒரு 2 மணி நேரம் போகட்டும், என்ன இரு மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் படுக்கும்போது சொல்லுவோம், இரு சாயந்தரம் காஃபி குடிச்சு சொல்லுவோம், இரு நைட்டு சொல்லுவோம். அப்படியே அது போயிட்டே இருக்கும். அந்த நன்றி சொல்ற நன்றி உணர்வு நமக்கு என்ன பண்ணணும், வரணும். ஆண்டவர் ஒண்ணு கொடுக்கும் போதும் அது கையில வாங்கும் போதே ஆண்டவரே நன்றின்னு. சரியா? எனக்குள்ள யாரோ ஜபத்துக்கு வந்தாங்கன்னா சரி ஜெபம் பண்ற போ அப்படின்னு சொல்லுவேன் ஒழிய, அங்கேயே அப்பயே ஜெபம் பண்ணிடுவேன் என் மனசுல. ஏன்னா அதுக்கப்புறம் மறந்து போயிடுச்சுனாக்கா, ஆண்டவரே இந்த பிள்ளைய ஆசீர்வதி, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு தேவையானது கொடு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், நான் உடனே ஜெபம் பண்ணிடுவேன். நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லுவேனே ஒழிய அங்கேயே முடிச்சுடுவேன். நான் முடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன் அவங்கள. சரியா? அதனால தொடர்ச்சியா என்ன முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி வந்து ரெகுலரா பண்ணணும். அந்த முயற்சிக்கு நான் பலன் என்ன, நீ முயற்சி பண்றேன்னா அதுக்கான நன்மை ஆண்டவர் என்ன பண்ற இருக்கிறாரு, முயற்சி திருவினை ஆக்கும். என்ன அப்ப முயற்சி வந்து ஒன்னாக்கா நல்லதுதான் செய்யும். அப்ப ஆண்டவர்கிட்ட முயற்சி பண்றேனாக்கா, ஆண்டவர் உண்மையானவர், உத்தியமானவர், நீதிபரர். ஏன்னா யாருக்கு தேவையானது என்ன பண்றவரா இருக்கிறாரு, கொடுக்கிறவரா இருக்கு. நீ கேட்கும்போது அறிந்திருக்கிற, அவர்கிட்ட கேட்கும்போது என்ன பண்றவரா இருக்கிறாரு, கொடுக்கிறவரா இருக்கிறார். சரியா? அப்ப பெர்சிஸ்டன்ஸ் என்ன, தொடர்ந்து முயற்சி பண்றது, கன்சிஸ்டன்சி தினைக்கும் பண்ணணும். என்ன அது கிடைச்ச பிறகு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பெர்சிஸ்டன்ஸ், கன்சிஸ்டன்ஸ், கிரேட்ஃபுல்னஸ். சரியா? சரி, முட்டி போடலாமா இப்ப?